வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி 3வது நாளாக விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 7ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. பிரதமர் மோடி உட்பட பல முக்கிய தலைவர்கள் போட்டி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் பங்கேற்க போவதில்லை என முடிவு. தோல்வியை ஒப்புக்கொண்டதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்த ஜே.பி. நட்டா. இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம். இந்தியா வங்காளதேசம் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 3வது நாளாக தியானம் செய்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் இன்றுடன் முடிவடையும் நிலையில் கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் செய்ய பிரதமர் முடிவு செய்தார். இந்நிலையில் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்று முன்தினம் மாலை கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 3வது நாளாக இன்றும் தியானம் மேற்கொள்கிறார். அதிகாலையில் தியானத்திற்கு முன் பிரதமர் மோடி சூரிய உதயத்தை கண்டுகளித்து சூரிய பகவானை வணங்குகிறார். பின்னர் சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் நடந்து சென்றபடி பார்வையிட்ட பிரதமர் மோடி மீண்டும் தனது தியானத்தை தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 7ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 18வது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதன்படி கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் தற்போது 6 கட்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் 7ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு 8 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் பிரதமர் மோடி, ரணாவத், அனுராக் தாக்கூர் உட்பட பல முக்கிய தலைவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். வாக்குச்சாவடிகளில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான பிந்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்க போவதில்லை என்று முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று முடிந்த பின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகும். இது தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க போவதில்லை என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா கூறுகையில், கருத்து கணிப்பு விவாதங்களில் பங்கேற்பதில்லை என்ற காங்கிரஸின் முடிவானது 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அக்கட்சி ஒப்புக்கொண்டு விட்டது என்பதை உறுதிப்படுகிறது என்று தெரிவித்தார். 7வது மற்றும் கடைசி கட்டமாக இன்று நடைபெறும் வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம், ஏனெனில் காங்கிரஸ் பொதுவாக தனக்கு சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்காத போது அக்கட்சி தேர்தலில் இருந்து விலகிவிடும் என்றும் நட்டா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி வங்காளதேசத்துடன் மோதுகிறது. T20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியொட்டி இந்திய அணி ஒரே ஒரு பயிற்சி ஆட்டத்தில் ஆடுகிறது. இதன்படி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தில் நஜ்முல் ஹைசின் ஹண்டே தலைமையிலான வங்காளதேசத்தை நியூயார்க் நகரில் இன்று சந்திக்கிறது. தொடக்க ஆட்டத்திற்கு சரியாக ஆடும் 11 வீரர்கள் கொண்ட அணியை கண்டறிய இந்த பயிற்சி போட்டி உதவிகரமாக இருக்கும் என்பதால் இந்திய வீரர்கள் தங்களது முழு திறமையை வெளிப்படுத்த முயற்சிப்பார்கள் என்றும், இதற்கு முன்பு இந்திய அணியினர் நியூயார்க்கில் விளையாடியதில்லை. அதனால் அங்குள்ள சீதோஷ்ண நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களை சீக்கிரம் மாற்றிக்கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்குள்ள சூழலை சாதகமாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுவோம் என்று கேப்டன் ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். விழுப்புரத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் முன்னாள் மக்கள் நல பணியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நல சங்கத்தின் சார்பில் ஊரக வளர்ச்சித்துறையின் முன்னாள் மக்கள் நல பணியாளர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2 ஆண்டு காலமாக ஊராட்சி மன்ற தலைவர்களால் வழங்கப்படாமல் உள்ள மாத ஊதியம் ரூபாய் 2500 உடனடியாக வழங்க வேண்டும், தபால் துறையில் கிராமப்புற அஞ்சலக ஊழியர்களுக்கு 65 வயது வரை மத்திய அரசு பணி நீடிப்பு செய்துள்ளதை போன்று கிராமப்புறங்களில் பணிபுரியும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு 65 வயது வரை பணி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில தலைவர் கந்தவேல், மாநில பொதுச் செயலாளர் நீலமேகம், மாநில பொருளாளர் ராஜராஜ சோழன், மாநில செய்தி தொடர்பாளர் பன்னீர்செல்வம், மாநில மகளிர் அணி தலைவர் செல்வராணி, மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிந்தாமணியில் மளிகை கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில்
ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. மதுரை மாநகராட்சியின் 89வது வார்டு மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட சிந்தாமணியில் அதிமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான செல்வம் என்பவர் 89வது வார்டு கவுன்சிலர் கவிதாவுடன் வசித்து வருகிறார். இவர் மளிகை கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம்போல் மளிகை கடையை திறந்தபோது உள்ளிருந்து புகை வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் உள்ளே சென்றபோது கடை முழுவதும் எரிந்து போனது தெரிய வந்தது. இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இதில் சுமார் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து கீரைத்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் சென்று ஆய்வு செய்தார். சேலம் அழகாபுரி பகுதியில் 2 கார்கள் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகரில் அழகாபுரம் பகுதியில் உள்ள ராஜா என்பவர் கார்களுக்கு சீட்டுகள் தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார். இவரது பட்டறையில் 4 கார்களுக்கு சீட்டுகள் தயார் செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக 2 கார்கள் முற்றிலும் தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்றி எரிவதற்கு முன்பாகவே பட்டறையில் பணியாற்றும் ஊழியர்கள் 2 கார்களை வெளியே எடுத்ததால் தீயிலிருந்து 2 கார்கள் தப்பியது. இது தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பற்றி எறிந்த 2 கார்கள் மீது நீரை ஊற்றி தீயை அணைத்தனர். மேலும் கார் பட்டறை அருகே இருந்த மரக்கடையிலும் தீ பற்றியதால் மரக்கடையில் இருந்த மரப்பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து அழகாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் விதிமுறைகளுக்கு புறம்பாக கட்டிய கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த பனியன் நிறுவன பொருட்களை அப்புறப்படுத்தி மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். திருப்பூர் பாண்டியன் நகரில் வேலுமணி என்பவர் குடியிருப்புக்கான கட்டடம் கட்ட மாநகராட்சியில் அனுமதி பெற்றார். அனுமதியின்படி கட்டடம் கட்டாமல் வணிக பயன்பாட்டிற்கான கட்டடம் கட்டியதாகவும் மாநகராட்சி விதிகளின்படி போதிய இடைவெளி விடாமல் கட்டியதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் கடந்த வருடம் நவம்பர் மாதம் கட்டடத்திற்கு சீல் வைக்க திருப்பூர் மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கட்டட உரிமையாளருக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பினர். இருப்பினும் கட்டடத்தை கட்டட உரிமையாளர் வேலுமணி என்பவர் பனியன் நிறுவனத்திற்கு வாடகை விட்டிருந்தார். இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் வழங்கிய 6 மாதங்களுக்கு மேலாகி காலக்கெடு நிறைவடைந்த காரணத்தினால் வேலுமணியின் கட்டடத்திற்கு இன்று வந்த மாநகராட்சியின் நகரமைப்பு பிரிவு அதிகாரிகள் பனியன் நிறுவனத்தின் பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு 50 லட்சம் மதிப்பிலான கட்டடத்தை பூட்டி சீல் வைத்தனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாமல்லபுரம் அருகே ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள பள்ளி கழிவறை கட்டடத்தை ஜேசிபி மூலம் தரமட்டமாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பள்ளி சேர்மன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பவழக்காரன் சத்திரம் பகுதியில் முருகானந்தம் என்பவர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருகிறார். இவர் தனது பள்ளி மாணவர்களுக்காக கழிவறை கட்டிடம், ஆசிரியர்கள் ஓய்வு அறை கட்டிடம் ஆகியவற்றை கட்டுவதற்காக தனது பள்ளியின் பின்புறம் சென்னையை சேர்ந்த ஜெயந்திலால் என்பவரிடம் 70 சென்ட் நிலத்தை வாங்கி பள்ளி சேர்மன் முருகானந்தம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு கழிவறை கட்டிடம், ஆசிரியர் ஓய்வு அறை கட்டிடங்களை கட்டி பள்ளியின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாமல்லபுரம் அருகே ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள பள்ளி கழிவறை கட்டிடத்தை ஜேசிபி மூலம் தரைமட்டமாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பள்ளி சேர்மன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆத்தூர் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு விவசாயி நன்றி தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பைத்தூர் கிராமத்தை சேர்ந்த அருள் என்பவர் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் மேய்ச்சலுக்காக சென்ற பசுமாடு 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. அப்போது ஏற்பட்ட சத்தத்தினால் அருள் கிணற்றில் சென்று பார்த்தபோது பசுமாடு கிணற்றில் தவறி விழுந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து விவசாயி ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் 50 அடி ஆழமுள்ள கிணற்றிலிருந்து கயிற்றின் மூலம் பசுமாட்டை உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மேலும் பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு விவசாயி நன்றி தெரிவித்தார்.
குமரியில் 10 மற்றும் 12ஆம் பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போதைய கல்வியாண்டில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 138 பேருக்கு கலப்பை இயக்கம் சார்பாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலப்பை இயக்கத்தின் தலைவரும் திரைப்பட இயக்குநருமான செல்வகுமார் தனது சொந்த செலவில் செல்போன்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் கொட்டாரம், கன்னியாகுமரி, அகஸ்தீஸ்வரம், நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். சங்கரன் கோவில் அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிவநாராயணன் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த புளியங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கண்மணி இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார். பின்னர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிவநாராயணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனியில் மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பெருமாள் மலை, பாலமலை, புன்னைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 57 அடியிலிருந்து 50.95 அடியாக இருந்தது. தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் 51 அடியை எட்டியது. இதனால் மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதிகளான தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, ஜி கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் உடல்நிலை சரியில்லாத நிலையிலிருந்த பெண் யானைக்கு வனச்சரக பணியாளர்கள் சிகிச்சை அளித்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள வனச்சரகம், தடாகம் பிரிவு, மருதமலை, அடிவார சரக பகுதிகளில் வனத்துறை பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது யானை பிளிரும் சத்தம் கேட்டதால் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்திய போது பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அந்த பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக மாவட்ட வன அலுவலர் தலைமையில் கோவை வனச்சரக பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் யானைக்கு சிகிச்சை அளித்து மீட்டனர். அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் 132வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அணிலாடி கிராமத்தில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் 132வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடியை ஊர் முழுவதும் எடுத்து சென்று பின்னர் பவனியாக தேவாலயம் கொண்டு வந்தனர். பின்னர் புதுவை, கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்ற கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குணமடைய வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்தீஸ்வர ஆலயத்தில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குணமடைய வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. செந்தில்குமார் தலைமையில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக திருமுட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், கடலூர் தெற்கு மாவட்ட அவைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை அருகே கவுன்சிலரிடம் புகார் அளித்த இளைஞரை சராமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் 23வது வார்டு பகுதியில் கடந்த 5 மாதங்களாக தூய்மை பணிகளை மேற்கொள்ளாததால் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் கவுன்சிலர் கவிதா புருஷோத்தமனிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் கவுன்சிலர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை அடுத்து அப்பகுதியில் தூய்மை பணிகளுக்காக துப்புரவு தொழிலாளர்கள் வந்துள்ளனர். இதை அறிந்து கோபமடைந்த கவிதா அவரது கணவர் புருஷோத்தமன் மற்றும் அவரது மகன் ஆகியோர் தூய்மை பணிகள் மேற்கொண்டவரிடம் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதோடு கௌதமை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் கௌதம் கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். மேலும் இந்த சுகாதார சீர்கேடு காரணமாக ஒருவர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்
வெள்ளையதேவரின் 255வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையதேவனின் 255வது பிறந்த நாள் விழாவையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் வெள்ளையதேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் தூத்துக்குடி மற்றும் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், கழகத்தின் தோழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசியில் முறையான போக்குவரத்து ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் ஆம்புலன்ஸ் வாகனம் நெரிசலில் சிக்கிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திண்டிவனம் சாலையில் நெடுஞ்சாலை துறையினரால் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே தேரடி பகுதியில் முறையான போக்குவரத்து வழிமுறைகளை ஏற்படுத்துவதோடு போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் இளைஞர் ஒருவர் சராமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த மோவூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஏரிக்கரை அருகே சதீஷ் உடல் வெட்டப்பட்ட நிலையில் இருப்பதை கண்ட பொதுமக்கள் மணவாள நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணவாள நகர் காவல்துறையினர் வெட்டு காயங்களுடன் இருந்த சதீஷ் உடலை மீட்டு உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 3 நாள் பயணமாக கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடி 3வது நாளாக விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 7ஆம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. பிரதமர் மோடி உட்பட பல முக்கிய தலைவர்கள் போட்டி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் பங்கேற்க போவதில்லை என முடிவு. தோல்வியை ஒப்புக்கொண்டதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்த ஜே.பி. நட்டா. இன்று நடைபெறும் T20 உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டம். இந்தியா வங்காளதேசம் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.